யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். பகவானுடன் பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆசிரமம். 1993 யோகியை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் சன்னதி தெரு வீட்டின் முன்னே நின்றிருக்கும். சரியாக காலை 10 மணிக்கு யோகியின் சேவகர் சசி வீட்டின் உள்ளே சென்று யோகி அமர்வதற்காக பாயை எடுத்து வந்து வராந்தாவில் விரிப்பார். யோகி மெதுவாக வீட்டிலிருந்து வெளிப்பட்டு தனக்காக விரிக்கப்பட்ட பாயின் மீது அமர்ந்து கொள்வார். சசி இரும்பு கதவுக்கு வெளியே யோகி தரிசனத்துக்காக காத்திருக்கும் பக்தர்களில் யோகியின் நீண்ட நாள் பக்தர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா என்று பார்த்து யோகியிடம் தகவல் அளிப்பார். யோகி உத்தரவின் பேரில் அவர்களை சசி உள்ளே அழைத்து யோகியின் முன்னே அமர வைப்பார். அதன் பின்பு மற்ற பக்தர்களை ஒவ்வொருவராக யோகியின் தரிசனத்துக்கு உள்ளே அனுப்பி வைப்பார். பக்தர்கள் ஒவ்வொருவராக உள்ளே வந்து யோகியை நமஸ்கரித்து யோகியிடமிருந்து கற்கண்டை பிரசாதமாக பெற்றுச் செல்வார்கள். வரும் பக்தர்களில் ஓரிருவரை யோகி உற்று நோக்கி அவர்களது பெயரையும் ஊரையும் கேட்பதுண்டு. சில சமயங்களில் அவர்களது வேண்டுதல்களையும் கேட்டுக்கொள்வார். சிலரை முதுகில் தட்டி கொடுப்பதுண்டு. சிலரது கைகளை பிடித்து கொண்டு அமைதியாக சில நொடிகள் இருப்பதுண்டு. பக்தர்களின் தரிசனம் பகல் 12 மணிக்கு முடிவுக்கு வரும். மீண்டும் மாலை 4 மணிக்கு தரிசனம் தொடங்கி 6 மணிக்கு முடிவரும். பெங்களூர் ஜனார்த்தனன் யோகியின் நீண்ட நாள் பக்தர். 1975 யோகியின் பிரியமான பக்தர்களில் ஒருவராக திகழ்ந்தார். 1993 அவரது உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் தகுந்த சிகிச்சை அளித்து அவருக்கு முழு ஓய்வு மிகவும் அவசியம் என அறிவுறுத்தினர். வியாபாரத்தில் ஈடுபட்டு அயராது உழைத்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அவரது சகோதரர்கள் அவரை ஓய்வெடுக்க சொல்லி வற்புறுத்தி வந்தனர். திருவண்ணாமலை யோகியிடம் இருந்தால் மட்டுமே தன் உடல் மற்றும் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் என கருதி அவர் திருவண்ணாமலை சென்றார். சுவாமி, நான் சில தினங்கள் திருவண்ணாமலையில் தங்கி இருக்க விரும்புகிறேன். தினமும் காலையும் மாலையும் தங்களை தரிசனம் செய்யும் பாக்கியத்தை அருள வேண்டும். ஜனார்தனன் யோகியிடம் விண்ணப்பித்தார். யோகி புன்னகையோடு சம்மதித்தார். ஜனார்தனும் அவர் மனைவி விஜயாவும் சிவகாசி நாடார் சத்திரத்தில் தங்கினார். காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை, 4 மணியிலிருந்து 6 மணி வரை யோகி தரிசனம். மற்ற வேளைகளில் யோகியின் பக்தர்களை சந்தித்து உரையாடுவது, யோகியின் அணுக்கத் தொண்டரான பெருமாள் சடையனிடம் பேசிக்கொண்டிருப்பது என மகிழ்ச்சியாக நாட்கள் கடந்தன. ஒரு நாள் பெருமாள் சடையன் ஜனார்தனை சந்திக்க வந்தார். யோகியுடன் தனது அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். யோகியை பற்றிய சம்பவங்களை கேட்க ஜனார்தனனுக்கு பேரானந்தம் ஏற்பட்டது. திடீரென பெருமாள் சடையன் ஜனார்தனனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். ஜனார்தனா ராஜா, சுவாமிக்கு ஆசிரமம் கட்ட வேண்டும். அதை நீங்கள் தான் செய்ய முடியும். சுவாமியிடம் அனுமதி கேளுங்கள். சுவாமி கண்டிப்பாக சரி சொல்வார்கள். தயங்க வேண்டாம். சுவாமியிடம் ஆசிரமம் குறித்து பேசுங்கள். ஆசிரமம் பெரிய விஷயமாயிற்றே, அதை நான் எப்படி சுவாமியிடம் கேட்க முடியும்? ஜனார்தனன் தயங்கினார். பெருமாள் தைரியம் அளித்தார். முடிவில் மறுநாள் யோகியிடம் ஆசிரமம் குறித்து பேசுவது என்று முடிவாயிற்று. மறுநாள் காலை 10 மணி தரிசனம் தொடங்கியது. யோகியின் நேரெதிரே ஜனார்தனனும் விஜயாவும் அமர்ந்திருந்தனர். தன்னை காண வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் அளித்து அருள் பாலித்து கொண்ட யோகி ஜனார்தனத்திடம் சகஜமாக உரையாடினார். இதனால் சற்றே தைரியமடைந்த ஜனார்தனன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பினார். சுவாமி, உங்களுக்கு ஒரு ஆசிரமம் கட்ட வேண்டும் என விரும்புகிறேன். இந்த பிச்சைக்காரனுக்கு ஆசிரமம் தேவையில்லை ஜனார்தனா. இந்த சிறிய இடத்தில் அப்பாவின் வேலையை இந்த பிச்சைக்காரனால் செய்ய முடியும் ஜனார்தனா. யோகி பளிச்சென பதிலளித்தார். ஆனால் பக்தர்கள் கடும் வெயிலிலும் மழையிலும் சிரமப்படுகிறார்களே சுவாமி. அதிலும் பெண் பக்தைகளும் குழந்தைகளும் படும் அவஸ்தைகளை காண மிகவும் கஷ்டமாயிருக்கிறதே சுவாமி. உங்களுக்கு ஒரு ஆசிரமம் அமைத்தால் இந்த கஷ்டங்கள் போய்விடுமே சாமி. ஜனார்தனன் கெஞ்சினார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஆசிரமம் தேவையில்லை ஜனார்தனா. யோகி உறுதியாக கூற ஜனார்தனன் மௌனமானார். அன்றிரவு பெருமாள் சடையன் வந்தார். ஜனார்தனன் நடந்த விவரங்களை கூறினார்.
பெருமாள் சிரித்துக்கொண்டே யோகி ஆசிரமத்துக்கு கண்டிப்பாக சம்மதிப்பார் என்று உறுதிபட கூறினார். ஜனார்தனன் ஆசிரமம் பற்றி விவாதிக்க விரும்பாமல் மௌனமானார். சில நாட்கள் கடந்தன. ஜனார்தனத்தின் உடல்நலம் பெரிதும் தேறியது. தினமும் யோகி தரிசனம், ஓய்வு நேரங்களில் யோகியின் பக்தர்களின் தரிசனம், நாட்கள் நலமாகவும் மகிழ்ச்சியுடனும் கழிந்தன. அன்று ஜனார்தனனும் விஜயாவும் யோகியுடன் அமர்ந்திருந்தார்கள். யோகி பக்தர்களின் நமஸ்காரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கற்கண்டை பிரசாதமாக அளித்து கொண்டிருந்தார். ஜனார்தனா, அன்று ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாயே? யோகி திடீரென வினவினார். ஜனார்தன் எதை பற்றி யோகி கேட்கிறார் என்று தெரியாமல் விழித்தார். ஆசிரம விஷயம் அவர் நினைவிலிருந்து போய்விட்டது. ஏதோ ஆசிரமம் விஷயமாக பேசினாயே? ஆமாம் சுவாமி, ஆனால் நீங்கள்தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே. ஜனார்தனன் ஆதங்கத்தோடு சொன்னார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஆசிரமம் தேவையில்லை ஜனார்தனா. இந்த சிறிய இடமே இவனுக்கு போதுமானது. ஆனால் பக்தர்கள் சிரமப்படுவதாக சொன்னாயே? ஆமாம் சுவாமி, தங்களை தரிசித்து அருள் பெற வரும் பக்தர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் சுவாமி. பக்தர்களுக்காக ஆசிரமம் என்றால் சரி, ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கு ஆசிரமம் தேவையில்லை ஜனார்தனா. ஆசிரமம் ஏற்பட்டால் ஒரு விஷயத்தை நீ மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இந்த பிச்சைக்காரன் ஒருவேளை ஆசிரமத்துக்கு வந்தாலும் வரலாம், வராமலும் போய்விடலாம். என்ன சொல்கிறாய்? யோகி வினவினார். ஜனார்தனத்துக்கு யோசனையாகிவிட்டது. யோகி வராமல் ஆசிரமத்தில் என்ன செய்வது? சற்று நேரத்தில் ஒரு தெளிவு. யோகியால் தன் பக்தர்களை விட்டு எப்படி விலகி இருக்க முடியும்? தன் பக்தர்களை யோகி ஒரு நாளும் கைவிட மாட்டார் என ஜனார்தனன் உறுதியாக நம்பினார். சரி சுவாமி, தங்களது விருப்பப்படியே சுவாமி. யோகி பேரானந்தத்தோடு சிரித்தார். ஜனார்தனத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இனி என்ன செய்யப் போகிறாய் ஜனார்தனா? நான் பெங்களூர் சென்றுவிட்டு ஒரு சில தினங்களில் சிவகாசி செல்கிறேன் சுவாமி. அங்குள்ள நண்பர்களை சந்தித்து மேலும் செய்ய வேண்டிய காரியங்களை ஆராய்ந்து செய்கிறேன் சுவாமி. யோகி மகிழ்வோடு ஜனார்தனத்துக்கு விடை கொடுத்து அனுப்பினார். ஜனார்தனன் சிவகாசி சென்றார். யோகியின் பக்தர்கள் குழுமினர். ஆசிரமத்துக்கு யோகி அனுமதி வழங்கிய செய்தியை ஜனார்தனன் சொல்ல அனைவரும் ஆனந்தம் அடைந்தனர். அப்போதே சில பக்தர்கள் தங்கள் பங்களிப்பை உறுதி செய்தனர். அடுத்த சில நாட்களில் சில லகரங்கள் ஜனார்தனத்திடம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜனார்தனன் யோகியிடம் சென்றார். சிவகாசியில் பக்தர்களின் சந்திப்பையும் அவர்களின் மகிழ்ச்சியும் பங்களிப்பையும் யோகியிடம் விவரித்தார். யோகி கவனமுடன் கேட்டார். அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று யோகி கேட்டார். ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க வேண்டுமென ஜனார்தனன் கூறினார். ஜனார்தனா, இந்த பிச்சைக்காரனுக்கு உன் மீது ட்ரஸ்ட் இருக்கிறதே, எனவே ட்ரஸ்ட் என்ற அமைப்பு வேண்டாம் ஜனார்தனா. இல்லை சுவாமி, பக்தர்களிடமிருந்து பணம் பெறுவதால் அவற்றை கணக்கு காட்ட வேண்டும் சுவாமி. அதற்கு ட்ரஸ்ட் என்ற அமைப்பு அத்தியாவசிய தேவை சுவாமி. யோகி சம்மதம் தெரிவித்தார். யோகிராம் சுரத்குமார் ட்ரஸ்ட் 1993ஆம் ஆண்டு உதயமாயிற்று. யோகியின் சம்மதத்தின் பேரில் 3 ஏக்கர் இடம் வாங்கப்பட்டது. பக்தர்கள் தங்களின் அன்பளிப்பை தாராளமாக ட்ரஸ்டுக்கு அனுப்பினர். அப்பொழுது இருந்த கணக்கு புத்தகத்தை பார்த்தால் அதில் பக்தர்கள் கொடுத்த பணம் மட்டுமே வரவு கணக்கில் இருக்கும். செலவுகளை ஜனார்தனனும் அவருடன் பணியாற்றிய ராமமூர்த்தி, பார்த்தசாரதி, ரகுநாத் ஆகிய பக்தர்கள் மட்டுமே மனமும் வந்து ஏற்றுக்கொண்டனர். பக்தர்கள் அனுப்பிய பணம் ஆசிரமத்துக்கான நிலம் வாங்குவதற்கு மட்டும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. ஜனார்தனத்தின் தன்னலமற்ற உழைப்பாலும் யோகியின் பேரருளாலும் உருவானதுதான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம். ஜனார்தனத்தை ஆசிரமத்துக்கு யோகியின் அனுமதி பெற உந்தி தள்ளிய பெருமாள் சடையனின் பங்களிப்பும் மகத்தானது. யோகியின் பக்தர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் பெருமாள் சடையனையும் ஜனார்தனையும் யோகியின் பேரருளால் என்றும் நினைவு கூறும். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகியின் திருவடிகளை பணிந்து யோகியுடன் தொடர்ந்து பயணம் செய்வோம்.